Good morning, my dear friends. This is JK from JK Astro. Today we have got our honorable guest, Ayya Mandarachalam Ayya, Maharishi Mandarachalam Ayya. He is a disciple of Maharishi Jnana Yogi and Vasi Yogi. He is the only guru and he is a very famous man in Tamil Nadu through Kolgalin Kolatam. And Mandarachalam Ayya has got a 25 years of experience and he is teaching uh, several gurus. Actually speaking, in Tamil Nadu, several gurus were being taught by our Mandarachalam Ayya. He, organized lot of conferences and other things. We can say he is the ocean in the astrology because he has got lot of tricks, lot of way of doing. Uh, predicting the horoscope and other things. In that Ediride Nakshatram, and apart from that, only with the day lord you can predict your whole horoscope. What is the purpose of the life and other thing, and he has taken the Gemini in a very easy way. We all enjoyed his classes. Now, uh, shortly is going to take Tithi class. So, because of that, I wanted to have a small video on this Tithi. What is Tithi and what will be the class going to be and other things. That is the purpose of this video. காலை வணக்கம் எனது ஜேகே அஸ்ட்ரோ நண்பர்களே. இங்கு இருப்பது நமது மரியாதைக்குரிய மந்திராச்சலம் ஐயா அவர்கள். அவர் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஜோதிடர். அது மாத்திரமல்லாமல் இப்போது குருகளாக திகழும் குருகளுக்கெல்லாம் குரு என்று சொல்லுவது மிகையல்ல. அவரிடம் பாடம் கற்றவர்கள் இன்று பெரிய நிலையில் இருந்து கொண்டு நமக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ಇವರಿடம் நான் சேர்ந்து ಏನು ಒಂದು 3 மாதங்களோ அல்ல 4 மாதங்களோ ஆகியிருக்கும். ஆனால் எனது பிரமிப்பு நீங்கவே இல்லை. ஏனென்றால் இவர் ஒரு கடல் போல் இருக்கிறார். எவ்வளவு குடித்தாலும் அள்ளி அள்ளி குடித்தாலும் அது தீரவே இல்லை. தாகமும் தீரவில்லை, அங்கு பஞ்சமும் இல்லை. அப்படிப்பட்ட கடல் அவர் எதிரிடை நட்சத்திரத்தை எடுத்தார். அப்புறம் அந்த டேலார்ட் ஒரு டேலார்ட் வச்சுண்டு எப்படி உங்க ஜாதகத்தை கணிக்கிறது, ஜாதகத்தை எப்படி அதை பத்தி எதெல்லாம் பேசலாம், டேலார்டை பத்தி அதை பத்தி நாங்க ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். தமிழ்லயும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன். பார்த்த முடியுங்க பாருங்க. இன்னைக்கு என்னன்னா, இப்போ குறுகிய காலத்துல ஒரு இது எடுக்க போறார், திதியை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்க போறார். ரொம்ப நல்லா இருக்கும். இப்பயே நான் எனக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா அவர் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த அமிர்தத்தை குடித்ததுனால எனக்கு தெரியும் அதோடைய சுவையை பத்தி. அதனால அவரை பத்தி என்ன சொல்லணும்னா, அவர் ஒரு சாதாரண குரு கிட்ட எல்லாம் போய் படிக்கல. ஒரு மகரிஷி, ஒரு வாசியோகி, அவர் ஒரு என்ன சொல்றதுன்னா அவர் ஒரு சித்தர்னு சொல்லலாம், சித்த புருஷன்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு 25 வருஷம் ஜோதிடத்தை கத்துண்டு அதுக்கப்புறம் அவரு நிறைய பிராக்டிஸ் பண்ணி நிறைய கான்ஃபரன்சஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அவரை பத்தி, அவருடைய குருவை பத்தி அவரே சொல்லுவார். அதை பத்தி கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க ஜேகே அஸ்ட்ரோ அவர் மகாஜெயம் ஜோதிடம் என்ற பேர்ல நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இவர் போற ஒரு குருவையோ ஒரு அஸ்ட்ராலஜரியோ நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் பார்த்த குருங்கள்லாம் சாதாரண குருங்க இல்லை, எல்லாம் டாப் மோஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டில் இல்லாட்டி கர்நாடகாவில் இந்தியாவில் கூட 2-3 பேர் டாப் மோஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பார்த்து இவரோட ஒப்பிடும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு இன்னும் கூட நீங்களே. ஸோ இப்படி சொல்லிட்டு அவரை நான் இந்த ஜேகே அஸ்ட்ரோக்கு அவரை நான் என் தலை சிரம் சாய்த்து வணங்கி
அவருடைய இங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த திதியை பத்தி சொல்லுங்க, உங்க கிளாஸை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுக்கொள்றேன். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. உங்களுடைய இப்போ வந்து நம்ம ஒரு கணேசனையும் ஐகிரியோ சாய்பாபாவும் கும்பிட்டுட்டு இந்த இதை ஓம் கணேசாய நமோ நமக, ஓம் ஞானாந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐக்ரியோ வாஸ்மகே, ஓம் சாயினாம் சாய்ராம் சாய்ராம். ஐயா தாங்கள் பேசலாம் ஐயா. ஜே.கே. அஸ்ட்ரோ வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கோவை மகாஜெயம் ஜோதிடம் சார்பாக வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஜோதிட ரீதியாக ஜோதிட உலகில் பலவிதமான கணிதங்கள். ஒரு காலத்தில் ஜோதிடத்தை, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் இந்த ஜாதகன் இப்படித்தான் இருப்பான், உடம்போடு இருப்பார், இந்த இடத்துல மச்சம் இருக்கும், இந்த இடத்துல காயம் இருக்கும், இவருக்கு முடி இப்படி இருக்கு, இவருக்கு கை இப்படி இருக்கு, இவருக்கு கால் இப்படி இருக்கு, இவருக்கு முகம் இப்படி இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா உடலை பற்றி ஜோதிடர்கள் பேசுவார்கள். இந்த இடத்துல மச்சம் இருக்குன்னா இருக்கும். பாரம்பரிய ஜோதிடத்தில் இல்லாத நிலைகளே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கோள்கள் அனைத்தையும் வழிநடத்துவது பஞ்ச அங்கங்கள். உலகம் இயங்குவதற்கு பஞ்சபூதங்கள் எவ்வளவு முக்கியமோ அது போலவே ஜோதிடத்தை இயக்குவதற்கு பஞ்ச அங்கங்கள் தான் பிரதானம் என்றுதான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடம் பார்க்கறதுக்காக பஞ்சங்கத்தை நம்ம கையில கொடுத்தாங்க. இந்த பஞ்சாங்கம் இருக்கு, இந்த பஞ்சாங்கத்தை வச்சு நீங்க ஜோதிடம் பார்த்து பொழைச்சுக்குங்கன்னு. அப்போ உலகத்தை இயக்குவது பஞ்சபூதங்களைப் போல ஜோதிடத்தை இயக்குவது பஞ்சங்கங்கள். இதுல கிழமை வந்து பிறப்பின் ரகசியத்தும், திதி வந்து காத்தல் ரகசியத்தையும் பேசி இப்ப நம்ம திதியை பத்தி பேசுறோம். இந்த திதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, திதி என்ன ரகசியம் பேசுறது ஐயா? திதி என்ன ரகசியம் பேசுறது? திதியில வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக நீங்க அடிப்படையா பாத்தீங்கன்னா கூட ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்தது இந்த கோள் சுபரா அசுபரா அப்படின்னு நம்ம முடிவு பண்றதுக்கு என்ன பண்ணலாம், லக்கர சுபர் லக்கர அசுபர் எடுக்கிறோம். அதை வச்சு பலன்களை நல்ல பலனா தீய பலனா முடிவு பண்றோம். அது போலங்க திதி தான் கோள்களுடைய நிலையை நல்லதை செய்யணுமா இல்ல தீமையை செய்யணுமாங்கிறத தெளிவா முடிவு செய்வது லக்ன சுபருக்கு அடுத்தபடியாக திதி மட்டும். திதி மட்டும் தெல்ல தெளிவா நீங்க எத்தனை ஜாதகங்களுக்கு நீங்க எடுத்து பேசுனீங்கனாலும் தவறுவதே இல்லை. உதாரணமாக, ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி உதாரணமாக பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு துலாமும் மகரமும் சூன்யம் அப்படிங்கிறாங்க. துலாமும் மகரமும் சூன்யம்ங்கிறாங்க. இதுல துலாம் சூன்யமாகுதா மகரம் சூன்யமாகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் திறமை. ஐயா இதை இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். What Ayya says is, see, in those days, horoscope, with the horoscope, the people used to say the full body, what of its, I mean, how is, whether he will be handicapped or all parts, all, everything will be okay. Where is that some matcha will be there. So many things, you can describe the whole body and his character, his future with the horoscope. In that, very important thing is Panjangas. Panjangas means we know. Panjanga means we know very well Tithi, Dina, and Nakshatra, and Yoga, Karna. This is the Panjangas. With the Panjangas, one can delineate the chart very successfully. Apart from that, he says, see, what he said, even I remember now, in those days, with the Tithi only, the people used to, now we are we are used to with the nakshatra. See, when you go to temple, we say, my nakshatra is this. With this nakshatra only, they are doing the archana and other things. But what he says is, in those days, they used, instead of nakshatra, they used the tithis. For that, he is citing, see, Ramanavami, we are celebrating Ramanavami only on Navami day. Krishna Ashtami Dina only we are doing the Krishna's birthday. Same way, Ganesha Chaturthi only we are doing. We are not seeing the nakshatra of Rama or nakshatra of Krishna or nakshatra of Ganesha. With the Tithi only we are identifying their birthdays. The same way, in those days, their birthdays also have been identified
with the Tithis only. Now what he says is, see, one Tithi has got a Sunya Rasis. In the Sunya Rasi, 2 Rasis are coming. In one thing, 4 Rasis are coming. Which one is really Sunya? Which one is not very much Sunya? That is your talent. To identify that is only, there lies your talent. பாத்தீங்கன்னா இதுல உதாரணமாக சொல்லப்பட்ட ராசிகள் சொல்லப்பட்ட திதிசூன்ய ராசிகளுக்கு எந்த ராசி சூன்யமாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பலன்களை ஈஸியா எடுத்துடலாம். இப்ப அப்படி பார்க்கும் பொழுது நாம் நமது நிலையில் பார்க்கும் பொழுது திதி சூன்யம் அப்படிங்கறது தவறு அப்படிங்கறதெல்லாம் முற்றிலும் பொய். திதி சூன்யங்கிற வார்த்தை கோள்கள் தவறுதான் செய்யும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. திதிசூன்யம் பெற்ற நிலை ராசிகளும் திதிசூன்யம் பெற்ற நிலை கோள்களும் அதிகமாக நன்மையை செய்வதை நாம் ஜோதிட ரீதியாக கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறோங்க. உதாரணமாக ஒருவர் பிரதமை, துவாதசி, திரியோதசி இது போன்ற சனீஸ்வர பகவான் சூன்யமடையக்கூடிய திதிகளில் பிறந்த நபர்களுக்கு 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி இது போன்ற காலங்களில் அவர்கள் எதிர்பாராத உயரங்களை தொடுவதை நாம் பார்க்கலாம். எனது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார்கள், மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட திதியை பற்றி தமிழகத்தில் முதலாக பேசியவர்கள் வாசியோக சித்தர் அடியேனின் குருநாதர் தவ திரு மகரிஷி அவர்களே. கோள்களின் கோலாட்டம் என்ற நூலில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடிதான் திதியை எப்படி ஜோதிடத்துல ஜாதகத்துக்குள்ள மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத முதலாக ஜோதிட ரீதியாக ஜோதிட உலகிற்கு கோள்களின் கோலாட்ட ரீதியாக கொடுத்தது அடியனுடைய குருநாதர் தவ திரு மகரிஷி அவர்கள் தான். ஃபர்ஸ்ட்ல தமிழகத்துக்குள்ள திதியை யூஸ் பண்ணணும்னு கொடுத்தது கோள்களின் கோலாட்டத்துல தான் அடியனுடைய குருநாதர். What Ayya says is, see, Tithi means immediately we can't say all the things are bad. Already I told about that. Here he says, see, for example, if a Saturn, some Tithis are denoting the Saturn houses, that if the Saturn is spoiled in a Sunyadipati, if the Saturn is coming as a Sunyadipati, then for them, the 7.5 years, that is called Sani, 7.5 years Sani means we are all upright. But he says, those period, it will happen, very good thing for them. Even Ashtama Chandra, then Ashtama, I mean, whatever the thing is coming, whatever the bad thing is coming, it will be a good thing for them. So that is what, there the Tithi secret lies. Apart from that, this Tithi, Sunya Rasis, his guru has written 30 years back in Kolgalin Kolatam. So he has explained very well how this Tithi Sunya has to be seen properly, so to give the proper pala. Sir. Yeah. Tithi Sunya ராசிகள் நம்ம பாத்தீங்கன்னா மொத்தமா பிரதமை திதினா வளர்பிறையா இருந்தாலும் தேய்பிறையா இருந்தாலும் மொத்தமா எடுத்துக்கிறோங்க. அப்படி இல்லைங்க, வளர்பிறைக்கு வேறு விதமாகவும் தேய்பிறைக்கு வேறு விதமாகவும் நம்ம திதியினுடைய ராசிகளை முடிவு பண்ணணும். அதுதான் ஜோதிடருடைய வேலை. இப்ப நம்ம வகுப்புக்கெல்லாம் அதைத்தான் தர்றோம். இதுல பாத்தீங்கன்னா உதாரணமாக நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனுச நட்சத்திரம் விருச்சக ராசியில் பிறந்தார்கள். அவர்களுக்கு பிரதமை திதியில் பிறந்திருந்தாங்க. நீங்க ஜாதகங்கள் எடுத்து பாருங்க, ஐயாவுடைய நம்ம பாரத பிரதமர் அவர்களுடைய ஜாதகத்தை. பிரதமை திதியில் பிறந்தார்கள், அனுச நட்சத்திரம் விருச்சக ராசி. அப்போ பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவான் சூன்யமாகிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு பிரதமர் அவர்களுக்கு எப்பொழுது 7.5 சனி ஆரம்பமாச்சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் வெளிப்பட்டார். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னால் நரேந்திர மோடி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவில் வெளிப்பட்டார். குஜராத்துக்குள்ள தன் நிலையை அறிமுகப்படுத்தினார், அரசியலுக்குள் வந்தார் அப்படிங்கிற மாதிரி வரலாறு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குஜராத்தில் ஒரு சின்ன மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் பல 100
பாரதிய ஜனதா பார்ட்டி தலைவர்களை தாண்டி இந்தியாவினுடைய பிரதமராக்கியதும் உலக தலைவர்கள் வரிசையில் அமர வைத்ததும் உலகமே வியக்கும் வண்ணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் அப்படிங்கிறத வெளிக்காட்டினதும் இந்த 7.5 சனி மட்டும்தாங்க. சனீஸ்வர பகவான் சூன்யமானதுனால 7.5 சனி நம்ம பாரத பிரதமருக்கு எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்திருக்கு பாருங்க. ஐயா, now he is telling Tithi, we have to see not just like that, we have to see for waxing and waning also. See, for example, our beloved Prime Minister Narendra Modi was born in Pradame Tithi, Anuradha Nakshatra, Scorpio Lagna. Here, the Saturn will become a Sunyadipati for him. So with all these things, during this 7.5 years Saturn period only, he became a Shadesat, we are telling, no? Usually we are afraid of that. During that period only, he was visible to this whole world and became a Prime Minister. During that tenure only, he became a leader of a Bharatiya Janata Party, overriding all the senior leaders to become a Prime Minister. Not only the becoming Prime Minister, in the world arena, he was a very visible man, and everybody was telling Mr. Modi, 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 and other thing. Yeah. பாத்தீங்கன்னா இது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் இல்லை, இப்ப தற்சமயம் நடைமுறையில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் கூட துதியை, ஏகாதசி, சதுர்தசி திதியில் பிறந்த நபர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் திதி முடிவு செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். குரு பயிற்சிக்கும் குரு பயிற்சி பலன்கள் கூட கோச்சார ரீதியாக இந்த துதியை, ஏகாதசி, சதுர்தசி இந்த நிலைகளில் பிறந்தவர்களுக்கும் பலன்களை முடிவு செய்வது திதி. குரு பயிற்சியில எந்த ராசிக்கு நல்லதை செய்து அப்படின்னு நம்ம உதாரணமா என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ கன்னி ராசிக்கு குரு 5ல போயிருக்கு, சிறப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க. இந்த 3 திதியில பிறந்தவங்களுக்கு நம்ம அப்படியே எடுத்துட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரமாக இருந்தாலும் பலன்களை அனைத்து கோள்களுக்கும் தெளிவாக முடிவு செய்வதில் முக்கிய பங்கு திதிக்கு இருக்கு. Now, see, Guru is going to, already transit as per one Panchanga, and as per another Panchanga, is in a few days, Guru is going to transit to the Makara, that is Capricorn. So, Guru transit, we can just tell, see, for Virgo, is a fifth is going to 5th. So, it is very good, and other things we can't tell, because it is this Gochara, that is a transit results also will be depending upon the your Tithi. For example, Chaturdasi and Ekadashi Tithi, who are born, that will do good. For other Tithis, we have to see. That's what he is saying. Yeah. கோச்சாரம் மட்டும் இல்லைங்க, தசாபுத்தி கூட பலன்கள் முழுமையாக நன்மையா தீமையான் முடிவு செய்யறதுல திதியினுடைய பங்கு மிக பிரம்மாண்டம். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, ராகு பகவான் சூன்ய ராசியிலிருந்து ராசி பாவக்கோளுடைய இயற்கை பாவியினுடைய ராசியாக இருந்தால், அந்த ராகுவினுடைய தசாபுத்தி அந்த அவதார காலத்தில் அவர்கள் உலகில் மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுவதும், மிக பொருளாதார ரீதியான வெற்றியை காண்பதும், காட்டக்கூடிய நிலையில் மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய தொழிலதிபர், இந்த நிலைகளில் திசாவை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் இந்த திதியினுடைய பங்கு மிக மிக முக்கியம். ஐயா, தசாபுத்தி, see here, தசா ரீதியாக not only this transit, even Dashabhukti also will be connected to Tithi. See, for example, if Dasha is bad, and the Tithi plays a very important role, depends upon the planet. For example, Rahu is there in a Tithi Sunya Rasi, and it gives a very important message to us. All these things will be explained in our next video about the Guru Payarchi, that is Guru Transit. Ayya.
ஐயா. தசாபுத்தி மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்ததீங்க. அந்த ஜாதகத்துல ஜென்ம ராசி சந்திரன் நிற்கக்கூடிய ஜென்ம ராசி சூன்ய ராசியாக இருந்தால் அந்த ஜாதகருடைய உருவ தோற்றத்தை நீங்கள் ஈஸியாக முடிவு செய்யலாம். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. ஜென்ம ராசி சூன்யம் அடைந்திருந்தால் குண்டா இருக்காங்களா இல்ல ரொம்ப நோஞ்சானா இருக்காங்களா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கணிதத்துக்குள்ள போகணும். வளர்பிறை தேய்வரை மாறும். வளர்பிறைக்கு ஏற்ற மாதிரி தேய்வரைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா ஒண்ணு குண்டா இருக்கணும் அல்லது ஒல்லியா இருக்கணும். இந்த ரெண்டுல எதுவும் மாறவே மாட்டாங்க. நீங்கள் உதாரணமாக ஒரு குண்டா இருக்கக்கூடிய நபரை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய ராசி சூன்யமாகி உள்ளதா என்று. நிச்சயமாக ஆம் என்றுதான் சொல்லுவார்கள். மிகவும் ஒல்லியாக இருக்கக்கூடிய ரொம்ப நோஞ்சான இருக்கிறவங்களையும் கேளுங்க, உங்க ராசி சூன்யமா இருக்கா, ஜென்ம ராசி, நீ என்ன ராசி, அந்த ராசி சூன்யத்தில் இருக்கான்னு கேளுங்க, நிச்சயமாக ஆம்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த திதி உருவத்தையும் முடிவு செய்கிறது. The physical appearance also will be decided by this Tithi. See, not only Dasha Bhukti, transit and other things are connected to Tithi, and the physical appearance also. See, for example, if a person is very fat, obese, so you can immediately ask him, your Tithi, I mean Rashi is the Tithi Sunya Rashi. Or if it is very thin, so we can immediately ask him, you can very confidently ask him that your Tithi, your Rashi is a Tithi Shunya Rashi. So these are the physical appearance. Everything can be told by this Tithi. And also, it is the Tithi is also connected to waxing moon and waning moon. Already I told about that. ஜாதகருடைய குணநலன்களை முடிவு செய்வது திதி மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மொத்த பலன்களையும் முடிவு செய்வதற்கு திதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்துல பல பேர் இருப்பாங்க, அவர்களுடைய குணநலன்கள் வேறுபடுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த அந்த நட்சத்திரங்களுடன் திதியும் இணைந்திருந்தால் குணநலன்கள் மாறுபடுவதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா people are born in in the same nakshatra, so many people are born, but so many people's characters are not actually matching. If you see why, because the Tithi will be different. If you connect the Tithi and nakshatra, then we can match that characters. See, if the nakshatra and Tithi are same, definitely that we can match that characters. It is on a parallel line. நமது முன்னோர்கள் பாத்தீங்கன்னா திதியை வச்சுதான் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. திதியை வச்சுதான் சகலமான கோட்சாரமே திதியை வச்சுதான் பார்த்திருக்காங்க. நீங்க பாருங்க, நீங்கள் பிறந்த ஜென்ம திதிக்கு 7வது திதியினுடைய நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய ஜென்ம திதிக்கு 7வது திதி வரும்போதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா வளர்பிறை தேய்வரைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதுதான் கணிதம், அதுதான் ஜோதிடம். யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிறந்த திதி, பிறந்த நட்சத்திரம், உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பிறந்த மாதத்தில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஜென்ம திதி இணையும். ஜென்ம திதி இணையும். அந்த திதியும் நட்சத்திரம் இணையக்கூடிய அளவை வைத்து அந்த வருடத்தினுடைய உங்களுடைய மொத்த பலன்களை பேசலாம். அவ்வளவு சிறப்புகள் நமது முன்னோர்கள் திதியில மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. திதி you just see Janma Tithi from your Janma Tithi 7th Tithi. Then immediately you will understand so many secrets from that. See, whenever your birthday comes, that nakshatra, whichever nakshatra you are born, Tithi also will coincide. With the Tithi, with the Tithi and that nakshatra, you can tell, you can delineate all the secrets from all, we can unlock all the secrets from your horoscope. In our ancestors, they used for our birthday and there already I told about that. For their birthday and other things, they used only Tithi, not nakshatra. நமது முன்னோர்கள் மிகவும் முக்கியமாக உடல்நல தொந்தரவையும், உடல்நல கோளாறு, உடல்நல தொந்தரவையும், உடலில் உள்ள சிறப்புகளையும் திதியை வைத்து தான் தெளிவாக முடிவு செய்துள்ளார்கள். மிகவும் பிரம்மாண்டமா தெளிவா முடிவு செஞ்சிருக்காங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோளுக்குடைய தன்மையையும் அந்த ராசிக்குடைய தன்மையையும் எடுத்து திதியினுடைய நிலையை இணைத்து உடல்நலம் சார்ந்த விஷயங்களை தெளிவா திதியை வச்சுதான் பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுல லெப்ட் ரைட்டுன்னு 2 பக்கமா பிரிச்சிருக்காங்க. பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும், உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க திதியில. நமது முன்னோர்கள் திதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. Our ancestors have given lot of importance to Tithi. With the Tithi, you can say how about your health, how about your physical condition, and what kind of disease you are going to get. Because with the Tithi, they have divided from left and right, and from the toe to head, and head to toe. Yeah. இருக்கும் வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் திதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலதான் பிறந்த நாளை நம்ம முன்னோர்கள் திதியில கொண்டாடினாங்க. அதுக்கு சாட்சி நிறைய இருக்கு. கந்த சஷ்டி முருகன் பிறந்தது, சதுர்த்தி விநாயகர் பிறந்தது, நவமி ராமர் பிறந்தது, இப்படி சொல்லிட்டே போலாங்க. அப்படி அந்த காலகட்டங்களில் தான் நம்ம இறைவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். இறந்த பின்னரும் அந்த ஆத்மாக்களை மகிழ்விக்க, அந்த ஆத்மாக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய நாம் திதியைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். இருக்கும் பொழுதும் சரி, இல்லாத போதும் சரி, ஒரு மனிதனை அரவணைத்து இயக்குவது திதி. அதனால திதி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல பலன்கள் பேசுவதற்கு எல்லா நிலையிலும் மிக 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 முக்கியம். See, in our horoscope, if you want to delineate, already I told you, a very Tithi is very, very important. Already I told you about our ancestors. They give lot of importance for Tithi, and they celebrated their birthdays also during that. I mean, that what was the Tithi they were born in. And even not only when you are living, the Tithi is important. When you are expired also, when someone expired also, with the Tithi only we are identifying and giving all the karmas to them. Apart from that, you see, already I told about this. See, we are identifying our God's birthday, Krishna birthday with Ashtami, Rama birthday with Navami, Ganesha birthday with Chaturthi, Muruga birthday, Lord Muruga birthday with Shakti. So we can go on like this. So our ancestors given utmost importance to Tithi. So Tithi is very important thing. Yeah. பாத்தீங்கன்னா இந்த திதி பலன்கள் உயிரோட்டமுள்ள நிலையில் உயிர் காரகத்துவங்களை அரவணைக்கின்றதா, இல்லை உயிர் காரகத்துவங்களை துன்புறுத்துகிறதா, இல்லை பொருள் காரகத்துவங்களை துன்புறுத்துகிறதா, இல்லை பொருள் காரகத்துவங்களை அரவணைக்கிறதா அப்படிங்கிறத முடிவு செய்ய எடுக்கிறது தான் ஜோதிடருடைய திறமை. இது 2 விதமா மட்டும்தாங்க போகுது. இதுல பாவக்கோள்கள், சுபக்கோள்கள். இதுல மொத்தமாவே வந்து ஆதி காலத்துல இருந்து என்ன சொல்றாங்க, திதிக்கு திதி சூன்ய அதிபதிகள் 3, 6, 8, 12 இந்த ராசிகள்ல இருந்தா இது தவறு செய்யறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில சொல்றாங்க நமது முன்னோர்கள். இதை வந்து நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா இதை தாண்டி நீங்க வந்து இயற்கை பாவிகள், இயற்கை பாவராசிகள், இயற்கை சுபர்கள், இயற்கை சுபராசிகள், வளர்வரை ராசிகள், தேய்வரை ராசிகள், இப்படி நீங்க உள்ள கொண்டு போகும்போது பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. Tithi, we can't just simply say, with the Tithi we can say Sunya Rasi and other things. See, in Tithi, our ancestors said 3, 6, 8, 12. That is also important to connect with the Tithi. Apart from that, Shubha Grahas and Ashubha Grahas are very, very important. And your waning moon and waxing moon, that is also important. So many things we have to connect with Tithi, then only we will get the perfect result. நிச்சயமாக திதி சூன்ய நிலை தொடர்பில் இருக்கக்கூடிய புத பகவானை பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார். If you connect Tithi Sunya Rasi with Mercury, you will see lot of surprising things, because he is always doing some wonderful things. You will observe that. சூன்ய நிலை புதன் சூன்யம் அடைந்த நபர்கள்
அதிகமாக ஜோதிடத்திற்குள் வருவதை பார்க்கலாம். அதிகமாக ஜோதிடத்திற்குள் வருவதை பார்க்கலாம். Lot of astrologers that Mercury is into the Sunya Rasi. இப்போ நம்ம சனீஸ்வர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இது போல கோள்கள் ஒவ்வொன்றும் சூன்ய நிலையில் மாறுபடுவதை நாம் தெள்ளத் தெளிவாக திதியை வைத்து முடிவு செய்யலாம். The planets will vary according to the Tithi Sunya Rasi or Tithi. திதி எடுத்துட்டு நம்ம 15 திதி, வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதி, இந்த 12 லக்னங்கள் அல்லது 12 ராசிகள், இதுல சுபர்கள் யாரு அசுபர்கள் யாரு, திதி சூன்ய நிலை என்ன, இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம பலன்களை தெள்ளத் தெளிவாக முடிவு செய்வதற்கு திதி மிக மிக முக்கியம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Tithi 15 days, 15 Tithis for waning moon, 15 Tithis for waxing moon. Apart from that, it's 12 Rashis. Apart from that, Shubha, that is benefic planets and malefic planets. If we combine all these things, you will be getting a very surprising result. With this, I end this video. Thank you. In the meanwhile, I will share the details of the our class details I am sharing here. So this is our class details. This is our class details. See, 21st and 22nd November 2020, we are going to have a class, and time is 6:30 p.m. to 9 p.m. Medium of instruction in Tamil. Fees is ₹1,000. Contact details. My name you know very well. My number also you know very well. Again, otherwise, Mantalachalamaya, directly you can contact him. His contact details have been given. And whoever wants to join this class, please remit the money to VK Mantalachalam, SBI account number I have given, and the branch name, Coimbatore, and then IFSC code, and everything has been given. Please don't miss the chance. This is a golden opportunity for you. With this, I end this video. I hope we will see in our class. Thank you very much, sir, for coming here and giving a lot of details. நன்றி ஐயா, தாங்கள் இங்கு வந்து எங்களை சிறப்பித்ததற்கு. நான் உங்கள் வகுப்பில் சேர்ந்து பயனடைய விரைவாக 21ஆம் தேதி எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. நன்றி.